தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். நாம் தூயோராகவும் மாசற்றவர்களாகவும் தம் திருமுன் விளங்கும்படி ஆண்டவருடைய திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். ஆமென். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே. இன்னைக்கு இந்த காலை பொழுதில் ஒரு இந்து சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க பேர் வைஷ்ணவி. அந்த இந்து சகோதரியிடம் நான் கேட்டேன், அந்த இந்து சகோதரி எப்படி இந்த குழுவில் ஆண்டவர் கொண்டாடினார் சொன்னால், நான் ஒரு புதிய மொபைல் வாங்குவதற்காக மொபைல் ஷாப்புக்கு சென்றிருந்தேன். அவங்ககிட்ட தான் அந்த மொபைல் வாங்கினேன். அந்த மொபைல் வாங்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட தான் சொன்னம்மா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குமா, ப்ரேயர்லாம் நடக்குமா, என்னால் வர முடியுமா? வரேன்ப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வாரமாக காணலை. நேற்று சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் ஜபத்துக்கு வர சொன்னீங்க, அதை நான் ரொம்ப இன்னும் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஆனால் எனக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது தான் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் சொன்னது உண்மை என்று சொல்லி குரூப்பில் என்னை ஆட் பண்ணிக்கோங்க என்று சொல்லி நீ காலையில் 5 மணிக்கு அந்த பிள்ளை நம்முடைய சமூகத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் போகும் பொழுது ஒரு ஆத்மா கிடைக்காதான்ற ஏக்கம் வேணுங்க. ஆமென். இன்னைக்கு அந்த பிள்ளையை ஆண்டவர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கார். வைஷ்ணவி பி. ஆண்டவர் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதை சந்திப்பார். அந்த பிள்ளை என்ன விரும்புகிறாளோ, அவள் மனம் விரும்புவதை ஆண்டவர் அவருக்கு தருவார். எந்த ஏக்கத்தோடு, எந்த கலக்கத்தோடு, எந்த உபாதைகளோடு, எந்த கஷ்டத்தோடு, அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஏழை குடும்பத்தை சார்ந்த பிள்ளை, அவருடைய தகப்பனார் கொத்தனார் வேலை, தாய் வேற வீட்டு வேலை, கட்டட வேலை. இந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு வேலை. அப்போ அந்த குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம், வேலை செய்கிற குடும்பம். அந்த பிள்ளையோடு சொல்லும் பொழுது, ஆண்டவரை தேடுமா, பேசும் கடவுள் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து பேசுமா, அவர் பேசுவாருன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை உடனே விசுவசிச்சுட்டு என்னை சேர்த்துக்கங்கப்பான்னு சொல்லி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி பாருங்க. அதனால தான் எபேசியர் 1:4 நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் ஆண்டவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும். அதனால தான் சங்கீதம் 139:13 சொல்லுகிறது, ஏனெனில் என் உள் உறுப்புகளை
உண்டாக்கியவர் நீரே. நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. நீரே. தாயின் கருவினில் உருவாக்கி நீர், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றீர். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் என்னை தாங்கிக் கொண்டீர். அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவார். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். இந்த பிள்ளை உள்ளத்தில் இப்படி ஒரு சிந்தனை எழலாம். ஆண்டவரே, நீர் என்ன மயக்கிட்டீங்க, நானும் மயங்கிட்டேன். இதோ உங்கள் சபதத்தில் வந்து உட்காந்துருக்கிறப்பா, நீர் பேசும் கடவுள்னு சொன்னார் அந்த அப்பா. என்னுடைய கஷ்டம்லாம் உனக்கு தெரியுமே, என்கிட்ட பேசுங்கப்பா, என் கேள்விக்கு பதில் கொடுங்கப்பா, எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியுமேப்பா, நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி இந்த விசுவாசத்தோடு இருக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உன்னுடைய விசுவாசத்தினால் தான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆண்டவர் விசுவசிக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகளாகும் வரத்தை கொடுத்துருக்கார். உரிமை சொத்து நீங்க. ஆமென். அல்லேலூயா. அவரை விசுவசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். அவருடைய வார்த்தையை அக்செப்ட் பண்றவங்க எல்லாம் தெய்வங்கள் எனப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கெல்லாம் நடமாடும் கோவில். அல்லேலூயா. அல்லேலூயா. நடமாடும் கோவில். என்ன கோவில் அங்கங்கே கட்டி வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அது இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லா பக்கம் கோயில் இருக்குது. கோயில் அங்கே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இதயத்துக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? அந்த ஆவிக்குரிய பிள்ளைகள், அந்த கோவில் நம்ம தாங்க. எங்கெல்லாம் போகிறோம அங்கெல்லாம் அவருடைய பிரசன்னத்தோடு போவாங்க. ஆமென். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நடமாடும் ஆலயம். ஆமென். மொபைல் சர்ச். அதனால தான் மொபைல் வாங்க போகும்போது கூட அங்கே ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே 2 பிள்ளைகள். அந்த மகனையும் ஆண்டவர் தெரிஞ்செடுத்தார். அந்த மகன் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். அந்த பையன் நிறைய விஷயத்தை எனக்கு இந்த ஃபோனில் சொல்லி கொடுத்தான். இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க. ஆண்டவர் வழி நடத்துவாருங்க. முட்டாளுக்கெல்லாம் புத்தி சொல்கிறவர் அவருங்க. ஆமென். சில காரியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது மொபைலில் என்ன பண்ணணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய வார்த்தையை போடும்போது அதுக்குண்டான எப்படி செய்யணும், ஏது செய்யணும், சின்ன சின்ன காரியங்களை சொல்லி தருவாருங்க. நீ செய்ய வேண்டாம், அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ ஆண்டவர் மட்டும் பிடிச்சிக்கணும். அதனால தான் 1 கொரிந்தியர் 1:17 சொல்வதைப் போல 1 கொரிந்தியர் 1:17. ஆமென். ஆமென். திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். நான் திருமுழுக்கு யாருக்கு கொடுப்பதற்கு இல்லை. இயேசு சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்லுவேன். நான் திருமுழுக்கு கொடுப்பதற்காக அல்ல, அதுக்கு வேற டீம் இருக்கு. நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். கிறிஸ்து என்னை அனுப்பினார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே என்னை தேர்ந்தெடுத்து விட்டார். நீ எந்த சூழல் இருந்தாலும் சரி, நீ எந்த பாவ கடையில் இருந்தாலும் சரி, எந்த சாக்கடையில் இருந்தாலும் சரி, அந்த சாக்கடையிலிருந்து உன்னை தூக்குவார்.
ஆமென் அல்லேலூயா. உதாரி மகன் சாக்கெட்டில் கிடந்த அவனை தூக்கி எடுத்து குளிப்பாட்டி அலங்கரித்து புது மோதிரத்தை போட்டு இந்த மாதிரி பெரிய மோதிரத்தை போட்டு புத்தாடை அணிவித்து ஒவ்வொரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸு சீரும் சிறப்புமா அவருடைய சமூகத்தில் உட்கார வைக்கிறாரே. கொளுத்த கன்றினை அடித்து விருந்து, ஒவ்வொரு நாளும் விருந்து. ஆமென் ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த விருந்து, அதிமதுரமான இந்த விருந்து. ஆமென் ஆமென் அல்லேலூயா. இதுதாங்க விருந்து. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே வைத்துணர்கிறார். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 139:3 சொல்லுது பாருங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 139:3. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். ஆமென். நான் நடப்பதையும் படுப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியுங்க. நான் நடப்பதையும் படுப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். தாவீது சொல்றாருங்க, அப்பா நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ தெரியும், உங்களுக்கு தெரியும், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு அவருக்கு தெரியும், நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியுமே. அதனால தான் ஒவ்வொரு நாளும் 5ஆம் வசனத்தில் பாருங்க, எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். இது விசுவசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆமென் அல்லேலூயா. உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் அவர் பிடிச்சுக்கணுங்க. ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே நீங்க பிடிச்சுக்கங்கப்பா, நான் பிடிச்சனா விட்டுறேன், நீங்க என் கையை பிடிச்சிட்டீங்கன்னா நான் விட முடியாது, நான் தப்பிச்சு ஓட முடியாது. நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல அல்ல, துன்பம் என்னும் உலை வழியாக உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து என்ன கொண்டாந்து என் பக்கத்தில் வச்சேன். அல்லேலூயா. துன்பம் உனக்கு ஒரு வேதனை கொடுத்தனால தானே நீ ஆண்டவர் தேட வந்த, இல்லாட்டி நீ வந்திருப்பியா? உங்களுடைய சாட்சிகள் இருக்கு. அதனாலதான் எனக்கு துன்பம் விளைந்து என்னுடைய நன்மைக்காகவே எனவே உன்னுடைய விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். அதனாலதான் அழகா சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனம், ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எங்கப்பா போவேன், அந்த அம்மா கரெக்டா தான் பாடினாங்க. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. இதுதாங்க தெய்வீக ஏவுதல். ஆமென். அந்த அம்மா அந்த பாட்டை எப்படி பாடாது? ஒரு அருள் சகோதரி, என்ன அழகான பாடல். தந்தை பெர்க்மன்ஸ் இந்த பாட்டை பாடியிருக்கார். ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற காண்பவரே என்னை காப்பவரேன்னு இந்த வயது முதிர்ந்த காலத்தில் என்ன அழகா பாடி உலகம் பூரா அவருடைய பாடல் கேட்கும்படி ஆண்டவர் செய்கிறாரே. ஆமென் அல்லேலூயா. உலகம் பூரா கேட்கும்படி செய்கிறாரே ஆண்டவர். ஆனால் நீயோ அவருடைய பிரசன்னத்தில் நீ விட்டுட்டு ஒரு செகண்ட் விளையாடின அபிஷேகத்தை இழந்துருவேன். ஆல்ரெடி இழந்து நிற்கிற, அது உனக்கு தெரியல. நீ எந்த நிலையில் நிற்கிறாய் என்பது உனக்கு அது தெரியாது. இழிந்த இறங்கத்தக்க வழியே. திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம், எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். இன்னைக்கு அப்படிதான். எனக்கு சம்பளம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் செய்வேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை. எனக்கு காசு பணம் எல்லாம் கோடிக்கணக்காக இருக்குது, எல்லாம் நான் செய்வேன் என நீ சொல்லிக் கொள்கிறாய். கை நிறைய காசு, என்ன வேணாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை. மாசமான டான் 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 ஃபாரின்லேருந்து வருது, கவர்மெண்ட்லேருந்து வருது, ஏதோ ஒரு வகையில் வருது. எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம். ஒருத்தர் கூட ரிட்டையர்ட் ஆகிட்டா பென்ஷன் வருது. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு வருது. அதனால் நீ என்ன சொல்லிக்கிற? எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஐ எம் ஃபைன் என்று எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுக்கிறார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுக்கிறார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுக்கிறார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். நீ சொல்லிக் கொள்கிறாய். அவர் கொடுத்தது தான், வாங்க மாட்டார். ஒரு தடவை கொடுத்தது தான். ஒரு தடவை எடுத்துட்டாருன்னா அது எடுத்தது தான். அல்லேலூயா. பிலாத்துக்கு எழுதுறாங்க, யூதர்களின் ராஜா என்று சொன்னான் என்று எழுதும். பிலாத்து சொல்லிட்டாரு, எழுதியது எழுதியதே, எழுதியது எழுதியது. அதான் சொல்லப்படுகிறது இங்கே. ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் எடுத்தீங்க திருவெளிப்பாடு 3:16-17? புதிதாக வந்தவர்கள் ஆண்டவருக்கு தேவை. அந்த கட்டப்பட்ட கழுதைக்குட்டி, அந்த கட்டப்பட்டிருக்கிற சோம்பேறி கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் அது மேலே உட்கார்ந்து விரும்புகிறார். யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு தேவை. எல்லாரும் வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை எடுத்து வாசியுங்கள். பார்வையாளர்களாக இருக்காதீங்க, பங்கேற்பாளராக இருங்க. பல முறை ஆண்டவர் சொல்றாரு. உண்மையோடும் நேர்மையோடும் முழு உள்ளத்தோடு மிக அழகாக சொல்லுகிறது, எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ள. ஆனால் நீ இழிந்த இழிந்த நிலை, கேவலமான நிலை, இறங்கத்தக்க, ரொம்ப பரிதாபத்திற்குரிய, வறிய, பிச்சைக்காரத்தனமா, ரொம்ப ஏழ்மை. பரியனா ஒன்றுக்கு இல்லாத வறிய, பார்வையற்ற, கண்ணிருந்தும் கண்ணில்லாம பார்வையற்ற, ஆடையற்ற நிலை. ஆடையற்ற நிலை. நீ துணி போட்டிருக்கிற, ஆனால் நீ நிர்வாணமாக இருக்கிறாய், ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. உனக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி பேச விட மாட்டேங்குது. புடமிடுகிறார். புடமிடுவாருங்க, தொலைச்சு நோண்டி நொங்கெடுத்துருவார். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவருக்கு வேணுங்க. அவருக்கு ஒரு பிள்ளை கூட அவர்கிட்ட சரண்டர் அடிச்சிடணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா சொன்ன போது அவர் மன்னிச்சிடுவார். ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். அது மனசார மன்னிப்பு கேட்கணும், கடமைக்கு அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஒரு தடவை அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம்னு சொன்னால் அடுத்து அந்த தவறு செய்ய ஆண்டவர் எண்ணற்ற குற்றங்களை அவர் மன்னித்து விடுவார் என்று நினைக்காத. சீராக்க ஞானத்தில் இருக்கு, எண்ணற்ற குற்றங்களை அவர் என்னை மன்னித்து விடுவார் என்று. பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு எல்லாம் சீராக்க ஞானத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். அதனால தான் 18ஆம் வசனம், ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கு நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி
அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலக்கி வாக்கிக் கொள்ளுமாறு உனக்கு கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். அறிவுரை. தெய்வம் எப்பொழுதுமே பாருங்க, அறிவுரை, அட்வைஸ் தான். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நன்மை தீமை, வாழ்வும் சாவும், ஏதோ அது நீ தேர்ந்துக்கோ. உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக. சங்கீதம் 20:4. இந்த சங்கீதம் 20:4 நல்லா வாசிச்சு பாருங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 20:4. ஆமென். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உன் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உன் மனம் விரும்புவது என்ன? நான் காலைல எந்திரிக்கூடாது ஆண்டவரே, நான் நல்லா தூங்கணும். ஓகே, கிராண்டட். ஆண்டோடைய எல்லாம் வார்த்தையெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன், சும்மா உட்காந்துருப்பேன் டம்மி பீஸா. ஓகே, கிராண்டட். உன் மனம் விரும்புது. நான் சத்தமாக வாசிக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், சோம்பேறியாகவே இருப்பேன். ஆண்டவருக்கு தெரியும் நீ செய்ய மாட்டேன். ஓகே, கிராண்டட். உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக. அடுத்தது, உம் திட்டங்களை எல்லாம் உன் நிறைவேற்றுவாராக. திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நான் ப்ரேயருக்கெல்லாம் போக மாட்டேன். ப்ரேயர் நேரத்தில் நான் எங்கேயாவது வெளியில் போயிடுவேன், வேறு பிஸி ஒர்க்காக போயிடுவேன். உன்னுடைய பிளான், நீ இதெல்லாம் செய்வேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஓகே, கிராண்டட். ஆனால் நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியல. இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறது என்பது உனக்கு தெரியல. உன் மனம் விரும்புவதை நீ செஞ்சுட்டே இரு. மனம் விரும்புவதை செஞ்சுட்டே இரு. தீங்கு புரிவோர் தீங்கு செய்து கொண்டே இருக்கட்டும், நன்மை செய்கிறவர் செய்து கொண்டே இருக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். அதனால தான் திருவெளிப்பாடு 10ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. விண்ணகத்தில் இருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ வாங்கிக்கொள் என்றது. நீ போய் வாங்கிக்கொள் என்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னோடு மீண்டும் பேசி. விண்ணகத்திலிருந்து கேட்ட குரல் அதாங்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்யணும்? காலையில் அவருடைய சத்தத்துக்காக காத்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவனை சந்திப்பவர்களாக இருக்கணும். பிசாசை சந்திப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை சந்திச்சுன்னா பிசாசு ஓடி போயிடுவான். அதனால தான் 9ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. நானும் அந்த வானத்தூரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள். வானதூதர் மூலமாக வாங்கிக்கொள்ளு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? அருளப்பர், நானும் அந்த வானத்தூர் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ என்ன சொன்னாரு? இதை எடுத்து இது உன் வயிற்றில், சத்தமா சொல்ல, இது உன் வயிற்றில் கசக்கும். உன் வயிற்றுல கசக்கும். ஆண்டவர் சமத்துல வர்றதுக்கு கூப்பிடும் போது உனக்கு வயிற்றுல கசக்கும். ஆண்டவர் சமத்துல காலையில் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு உனக்கு கசக்கும். வார்த்தையை வாசிக்கிறது உனக்கு கசக்கும். எந்திருக்க முடியாது, கசக்கும். ஆனால் நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்துட்டீனா, ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும். அவனுடைய வார்த்தை கசக்குங்க. கேட்கும் போது ரொம்ப ஐயோ, நீ இழிந்த, வறிய, இறங்கத்தக்க, ஐயோ என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்றாரு, இந்த பிரதருக்கு வேற வேலையால இப்படிதான் வசனம் ஒரு கிடைக்குமா? நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ சொன்னதுதாங்க இறைவாக்கு. அவர் சொல்லாததை நான் சொல்லி உங்களை மழுப்புற மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா.
அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ செல்வம் ஒரு பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி விற்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையும் நீ பார்வை பெறும் உன் கண்களை தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடம் இருந்து விலைக்கு வாங்கிக்கொள். ஆமென். யார்கிட்ட இருந்து? ஆண்டவர். ஆண்டவரிடமிருந்து. எப்படி வாங்கணும்? விலைக்கு வாங்க வேண்டும். காசு கொடுத்து வாங்கணும். அப்பதான் அதோடைய வேல்யூ தெரியும். ஆமென். ஓசில் எல்லாம் கிடைக்குதுன்னா எல்லாருக்குமே அது ரொம்ப ஃப்ரீ. ஓசில் கொடுத்துட்டார், எல்லாம் ஃப்ரீ. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ காசு கொடுத்து வாங்கணும். ஆண்டோடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உன் கண்களை தடவிக்கொள்ள மருந்து என்னிடம் விலைக்கு வாங்கிக்கொள்ள உனக்கு அறிவுரை. அப்போ அவர் கொடுக்குற மருந்து என்ன? நீ பார்வை பெறும் பொருட்டு. நீ பார்வை பெற விரும்புகிறாயா? ஆமாண்டவரே, நான் விரும்புகிறேன். ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் போதும், சுகம் அடைவேன். விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்திட்டு. ஆமென். 12 ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள பெண் அவருடைய ஆடைகளை தொட்டா போது நான் சுகமடைஞ்ச விசுவசிச்சா. அது அப்படியே நடந்துச்சு. வல்லமை இறங்கிச்சு ஆண்டு விட்டது. அந்த வார்த்தை அவ சொல்றா, நம்புறா, அது ஆண்டு விட்டு அப்படி போகுது. அவர் தொடுறா, வல்லமை அங்கது அப்படியே சர்வன்னு ஆன்சர் உடனே கியூ. வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். மனுஷர்கள் உதவ மாட்டாங்க, நண்பர்கள் உதவ மாட்டாங்க, உடன் பிறந்தவர்கள் உதவ மாட்டாங்க. பெற்ற தாய் என்னை கைவிட்டாலும், சொந்தங்கள் என்னை உதறினாலும், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் வந்து உட்காந்துட்டியா, எல்லாம் சக்சஸ். நீ கேட்பதற்கு முன்பதாகவே அங்க கட்டளை பிறக்கும். நீ என்ன விரும்பி வந்திருக்கிறியோ அது இன்னைக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. நீ என்ன விரும்பி நடந்துக்கிறியோ அது உனக்கு ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவர் அதை கொடுப்பார். இந்த வாரத்துக்குள்ள அந்த காரியம் நடக்கும். ஆமென். இந்த வாரத்துக்குள்ள நடக்கும். ஒரு சிலருக்கு இன்னைக்கே நடக்கும். அவங்க எதிர்பார்த்த காரியம் அது இன்னைக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது நீங்களுடைய விண்ணப்பம் இருக்குன்னு சொன்னால் இந்த வாரத்தில் அது ஆண்டவர் நடத்தி தருவார். அல்லேலூயா. விசுவசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். நம்பினால் நீ அற்புதங்களை காண்பாய். நம்பினோருக்கு எல்லாம் நம்பிக்கை. நம்பிக்கை. நம்பு, உன் கையை நம்பு. ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். வார்த்தை உன் கையில் இருக்குது, வாயில் இருக்குது, இதயத்தில் இருக்குது. என்ன வேணும்? அதனால தான் 19ஆம் வசனம் சொல்கிறாரு, நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவங்கள தான் ஆண்டவர் எப்பொழுதுமே ஷார்ப் பண்ணிட்டே இருப்பார். மற்றவங்கள தொடவே மாட்டார், விட்டுருவார். ரொம்ப அன்பு ஆட்டு இருக்கோ அவங்கள ஷார்ப் பண்ணிட்டே இருப்பார். யார் மீது அன்பு செலுத்துகிறோனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறார். கடிந்து தண்டித்து திருத்துகிறார். திட்டுவார், சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவார்? கண்டிப்பார். ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவார்? அதுலேருந்து விடுதலை கொடுத்து திருத்திடுவார். அல்லேலூயா. முதல்ல சொல்லி பார்ப்பாரு, மகளே இது செய்யாத, இதை செய்ய, இது செய்யாத. சில பிரச்சனை நீயா உண்டாக்கிடுற, சில பிரச்சனை கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக அந்த பிரச்சனை ஒன்று வந்து சேரும். அல்லேலூயா. கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக. இந்த பிறவி குருடனை பற்றி கேட்பா, இவன் செய்த குற்றமா, இவன் அப்பா அம்மா செய்த குற்றமா, யார் செய்த குற்றம்? இவன் செய்த குற்றம் அல்ல, இவன் தாய் தகப்பன் செய்த குற்றம் அல்ல. கடவுளுடைய வல்லமை, அவருடைய மாட்சிமை விளங்குவதற்காகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான்.
அதனால் துன்பங்களை சாய்த்து கொள்ளக்கூடிய சக்தியும் அவரே கொடுப்பாருங்க. ஆமென். அந்த சமயத்தில் உண்மையாக இருக்கணுங்க. அதாங்க. அதனால தான் திருவெளிப்பாடு 3:11 சொல்கிறாரு பாருங்க, இதோ விரைவில் வருகிறேன், உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்து கொள்ளாதபடி பார்த்துக்கொள், நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாக பற்றிக்கொள். எங்கே வாசிக்கிறவங்கள ஒருத்தர் கூட வாசிக்க மாட்டேங்கிறீங்க. திருவெளிப்பாடு 3:12 இதோ விரைவில் வருகிறேன், உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்து கொள்ளாதபடி பார்த்துக்கொள், நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாக பற்றிக்கொள். ஆமென். அதனால தான் 12ஆம் வசனம் சொல்ல பாருங்க, வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலில் தூணாக நாட்டுவேன், அவர்கள் அதை விட்டு ஒரு பொழுதும் நீங்க மாட்டார்கள். என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுக்குரிய நகரின் பெயரையும், அதாவது என் கடவுளிலிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகின்ற புதிய எருசலேம் பெயரையும் என் புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன். பொறிப்பேன். கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் உட்காந்து வார்த்தைக்காக ஏங்கணுங்க. ஒரு வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் கஷ்டங்க, கிடைச்சிச்சுன்னா போயிட்டே இருக்குங்க. ஆமென். அல்லேலூயா. அது கிடைக்கிறதுக்கு தாங்க அந்த பிரசவ வேதனை. தூய பவுல் சொல்கிறது மாதிரி பிரசவ வேதனை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பிறந்தீங்க. அண்ணாளுக்கு அப்படி தான் நடந்தது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அதுக்கப்புறம் குழந்தையோ குழந்தை. ஒப்பு கொடுப்போம். அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு பேசினீரே ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை தயாரித்து எங்களை பண்படுத்தி சீர்படுத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை அமர்த்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உன்னுடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென்.